Day 1 சேலஞ்ச். கதை சொல்லும் மீன். ஒரு ஊர்ல ஒரே ஆமை இருந்துச்சான். நாம கடல் கரையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் குட்டி மின்கி கிட்ட சொன்னிச்சான். கடற்கரையில என்ன பத்துமா, ஒரு டாட்டா பலூன் இருந்தாரு. அதுக்கேத்து ஒரு பாப்பா அது பண்ணுச்சு. அம்மாவும் பலூன் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா. அதுக்கேத்துறதுக்கு குட்டி மீனுக்கும் ஆசை வந்துச்சான். ப்ளீஸ் என்னையும் கடற்கரைக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டுச்சான். ஆனா உன்னால கடற்கரையில மூச்சு வாங்க முடியாதே அப்படின்னு ஆமை சொன்னிச்சான். இருந்தாலும் குட்டி மீன் விடவே இல்லையா. ப்ளீஸ் எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னிச்சான். சரி எங்க கவின் கிட்ட கேட்டு பாக்குறேன். கவின் படகுலாம் ஓட்டுவான். அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். மறுநாள் மீன் குட்டியோட ஆசையனா கவின் கிட்ட போய் ஆமை சொன்னிச்சான். உடனே கவினுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். ஒரு கண்ணாடி தொட்டி எடுத்துட்டு வந்து கவினும் ஆமையும் ஏறி படகுல போனாங்களாம். கண்ணாடி தொட்டில குட்டி மீன் எடுத்து அதுக்குள்ள போட்டாராம். 3 பேரும் சந்தோஷமா கரைக்கு வந்தாங்களாம். ஆனா இப்ப பௌர்ணமினால நல்லா கூட்டமா இருந்துச்சான். மதியத்தை பார்த்துட்டு மீன் குட்டிக்கு ஒரே சந்தோஷமா. ஒரு குட்டி பாப்பா மணலிட்டு கத்துற பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துச்சான். தள்ளு வண்டியில மீனையும் ஆமையையும் வச்சு கொண்டுட்டு போனான்னா கவின். கடற்கரை முழுக்க சுத்தி பார்த்தாங்களாம். நேரமாச்சு போலாமா என்றது ஆமை. மீண்டும் படகில் ஏறி கடலுக்கு போனாங்க. ஆமை கடல்ல குச்சிச்சு. மீனை கவின் கடல்லே ஊத்துட்டான். சந்தோஷமா போன மீன் குட்டி தன் நண்பர்களை பார்த்து என்னெல்லாம் பார்த்துட்டேமா அப்படின்னு கடையா சொன்னிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது? உயிரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க அம்மாக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.